சண்டை நேரத்துதான் வந்துள்ளார். இந்த உலகம் முழுவதும் சிவம் விழுந்ததா இல்ல சக்தி விழுந்ததா? சிவன் தான் விழுந்தது. யார் விழுந்தது? சிவன் தான் விழுந்தது. சமயத்தில் வந்தார். இங்கே வேணும் என்ன பாட்டு? இந்த உலகத்தில் சக்தி உயர்ந்தவரா இல்ல சிவ உயர்ந்தவரா? சக்தி தான் உயர்ந்தது. சக்தி தானே உயர்ந்தவர். சக்தியே உயர்ந்தவர். இந்த உலகம் முழுவதும் சிவ சிவா சிவ சிவா என்னுடைய நாமத்தை துதிப்பார்களாம். சக்தி சக்தி நாமத்தை துதிப்பார்களாம். இந்த உலகம் முழுவதுமே சிவசிவா சிவசிவா என்று உன்னாமத்தை தான் துதிக்கிறார். அப்படி என்றால் இந்த சிவதான் விழுந்தது. அப்படி என்றால் நான் ஒரு எடுத்துக்காட்டு கூறுகிறேன். இந்த உலகம் முழுவதும் ஒரு தாய் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறந்தவுடனே அம்மா என்று அழைக்கிறதா அப்பா என்று அழைக்கின்றதா? இதுல என்ன பாட்டு உங்களுக்கு சந்தேகம்? பிறக்கும் குழந்தை முதலே அம்மா என்று தான் குரல் கொடுக்கிறார். சக்திதானே உயர்ந்தவர். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாமா? ஒரு மரக்கன்றை வாங்கி வருகின்றோம். வீதியில் நடுகின்றோம். அந்த மரங்கள் துளிரிட்டு வளரும். அப்படி பாட்டி கரு இந்த ஆழ்மனப்பட்ட ஈசன் தான். இந்த ஆழ்மனை ஈசன் தானே. அப்படி இருக்கிற சிவந்தார் விழுந்தது. இப்போது நான் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று கூறுகிறேன். மேலே இருப்பது ஆகாயவாணி, கீழே இருப்பது பூமாதேவி, நடுப்புறமா இருப்பது கங்காதேவி. அப்படி தேவி இந்த உலகத்தை ஆண்டவர் நாங்கள். சக்திதானே உயர்ந்தவர். இந்த கைலாயத்துக்கு ஓடி வந்து என்னிடத்திலே வந்து இந்த கைலாயத்துக்கு ஓடி வந்து கலகக்காரா பாட்டி அடிக்கடி உன் மீது கோபித்துக் கொள்ள எதனால் தெரியுமா? ஒரு நேரத்தில் இடபாகத்தை தருகிறேன் என்று உரைத்தீர்கள். இதுநாள் வரை தந்தீரா? கிடையாது. இடபாகத்தை தராத காரணத்தினால் பாட்டி அடிக்கடி உன் மீது கோபித்துக் கொள்கிறார்கள். அப்படியா? அதனால் இப்போதே இடபாகத்தை தந்தீர்கள். அப்படியே கட்டும். கிடையாது. அதன் ஆடிய திரும்பி ஆடல் கண்ணே பார்வதா ஜெயமாசனாக பட்டவன் என்னை துணிந்து கொண்டிருக்கின்றான். ஐயா அவனுக்கு செல்ல வரத்து கொடுக்க போகின்றேன். என்னது அந்த ஜெயமராசுரனுக்கு வரத்தை தர போகிறீர்களா? வேண்டாம். அந்த ஜெயமரமாக வந்தவன் அசுர குலத்திலே பிறந்தவன். அசுர குலத்திற்கு வரத்தை தந்தால் நமக்குத்தான் ஆபத்து. வேண்டாம் சுவாமி. இவனுடைய பத்தன் இருந்தாலும் அவனுக்கு வரத்தை கொடுக்கத்தான் போகின்றேன். சுவாமி அப்படி என்றால் நீங்கள் உறுதியாக அவனுக்கு வரத்தை தருகின்ற என்று உரைக்கின்றீர்கள். அந்த வரத்தை தருகிறீர்களா? இல்ல வேறொரு மகத்தை காட்டி தருவீர்களா? இந்த ஏக மூலை தவிர்த்து சொல்லக்கூடிய 5 முகத்தோடு தான் வந்து காட்சியளிப்பேன். சுவாமி அப்படி என்றால் இது வரைக்கும் அந்த 5 முகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமுகத்தை நான் பார்த்ததே கிடையாது. அவருக்கு வரத்தை தந்துவிட்டு வருகிற தருவாயில் அந்த பஞ்சமுகத்தை எதற்காக காமிப்பீர்களா? அப்படி என்றால் நீ பதி அமர்ந்து போறீ அந்த ஜெயமாசனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு உனக்கு 5 முகத்தோடு வந்து காட்சியளிக்கின்றேன். அப்படி என்றால் முதல் சென்று வருகிறோம் சுவாமி. அப்படியே
சாமியாகப்பட்டவர் ஜெயமதாசுரனுக்கு வரத்தை தந்துவிட்டு பயந்த முகத்தோடு வந்து எனக்கு காட்சி அளிப்பதாக என்று உரைத்திருக்கிறார். அப்படி என்றால் சாமியாகப்பட்டவர் வரும் தருவாய் நாம் அவளை சென்று சற்று காத்திருப்போம்.